Hello guys, welcome to next video. So in the video நம்ம Rust data types பற்றி பார்க்கலாம். So Rust data types நம்ம broadly two categories split பண்ணலாம். So first one is scalar types and next one is compound types ன்னு சொல்லலாம். So இந்த ரெண்டு கேட்டகரிஸும் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி Rust எப்படிப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா இட் இஸ் ஸ்டாட்டிக்லி டைப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாட்டிக்லி டைப் லாங்குவேஜ்னா கம்பைல் டைமில் Rust கம்பைலருக்கு கம்பைல் டைமில் ஒரு வேரியபிளோட டைப் தெரிஞ்சிருக்கணும் கம்பைல் டைமில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு கம்பைல் டைமில் எல்லா வேரியபிளோட டைப் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அது ரன் டைமில் அதை ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ ரன் டைம் எரர் நம்மளுக்கு அதில் நிறையா வரும் ஜாவா ஸ்கிரிப்டில். ஆனால் ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சின்ஸ் இட் இஸ் ஸ்டாட்டிக்லி டைப் லாங்குவேஜ், ஸோ கம்பைல் டைமில் ஒரு வேரியபிளோட டைப் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடணும். ஸோ ரஸ்ட் கம்பைலருக்கு தெரிஞ்சிடணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ லைன் நம்பர் 3ல் நான் சொல்லியிருக்கேன் லெட் கெஸ் ஈக்குவல் டு ஒரு 42ங்கிற ஸ்ட்ரிங்கை பார்ஸ் பண்ணுறோம். பார்ஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெக்டில் ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், எரர் ஹேண்ட்லிங் நாட் அ நம்பர் அப்படின்னு. ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணும்போது எரர் வரும். ஸோ என்ன எரர்ன்னு பார்த்து நம்ம அது ஏன்னு கற்றுக்கலாம். ஸோ இங்கே ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதில் எரர் க்ளீனாக சொல்லுது. ஸோ கன்சிடர் கிவிங் கெஸ் அ டைப். ஸோ இங்கே என்ன நடக்குது, ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம ஒரு பார்ஸ் பண்ணுறோம், அது என்ன டைப்புக்கு பார்ஸ் பண்ணணும்னு நம்ம இங்கே சொல்லவே இல்லை. ஸோ அப்போ கம்பைல் டைம் அது கம்பைல் பண்ணும்போது அதுக்கு டைப் தேவைப்படுது இந்த வேரியபிளுக்கு. ஸோ அதை நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி ரன் பண்ணும்போது இந்த எரர் நம்மளுக்கு வராது. இங்கே நம்ம U32ங்கிறது ஒரு இன்டீஜர் டைப். ஸோ டைப்ஸ் ஒவ்வொரு டைப்ஸையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்டிக்லி டைப் லாங்குவேஜுக்கு நான் எக்ஸாம்பிள் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதை ரன் பண்ணும்போது இங்கே U32 டைப் கொடுத்து ரன் பண்ணும்போது ஸோ இதுக்கு எரர் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ஏன்னா இங்கே நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணுறோம், ஒரு U32 டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதை கெஸ்ஸுங்கிற வேரியபிளுக்கு வி ஆர் கிவிங் த டைப் எக்ஸ்பிளிசிட்லி. ஸோ அதுதான் ஸ்டாட்டிக்லி டைப் லாங்குவேஜோட ஒரு மேஜர் ரூல். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டைப்ஸு ரஸ்ட்டில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்கேலார் டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்கேலார் டைப்ஸில் மேஜராக 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இன்டீஜர்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அண்ட் பூலியன்ஸ் அண்ட் ஃபாலோட் பை கேரக்டர்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 4 ப்ரைமரி ஸ்கேலார் டைப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்டீஜர் பார்க்கணும் அப்படின்னா ஸோ பேசிக்காக ரஸ்ட்டில் இன்டீஜர் டைப்ஸ் இவ்வளோ டைப்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ என்ன டைப்ஸ்லாம்னா சைன்டு கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா I8, I16, I32, 64 அப்படின்னு இருக்குது. அன்சைன்னா U8, U16 அதே ரெஸ்பெக்டிவ் அன்சைண்டோட ரெஸ்பெக்டிவ் டைப்ஸ் இருக்குது. ஸோ சைண்டுக்கும் அன்சைண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நெகட்டிவ் நம்பர் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் கோ டு சைன்டு. ஸோ ஏன் சைண்டுனா ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு முன்னாடி நம்ம மைனஸ்ன்னு ஒரு சிம்பிள் போடுவோம் இல்லையா, ஆனால் பாசிட்டிவ்க்கு நம்ம ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் போடுறதில்ல. ஸோ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னா சைன்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஓன்லி பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னா அன்சைன் சொல்கிறாங்க. ஸோ I8, I16, I32 அப்படிலாம் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் 8 பிட். ஸோ ஒரு வேரியபிளில் உங்களுக்கு ஒரு 8 பிட் மெமரி மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேரியபிளை நீங்கள் I8ன்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம் டைப்பை. ஸோ இதுவே எனக்கு 64 பிட் வேணும் அப்படின்னா I64 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிட்ஸுக்கு என்ன யூஸ்னால் ஸோ 8 பிட்னா மெமரி கம்ப்யூட்டர் மெமரி டிஸ்க் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கும். ஸோ 64 பிட்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக எடுத்துக்கும் 8 பிட்டை விட. ஸோ 8 பிட்டில் மேக்ஸிமம் நம்ம ஒரு U8 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ U8ன்னு எடுத்துக்கிறப்போ 0 to 255 அந்த நம்பர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆனால் இதுவே 64 பிட் 128 பிட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு அதிக நம்பர் ஆஃப் ரேஞ்ச் நம்பர்ஸ் நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி வேரியபிளோட வேல்யூ இட் இஸ் நம்ம பார்த்து பண்ணணும். ஸோ இப்போது பெரிய ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணும்போது நிறையா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வேரியபிள் கரெக்டாக நமக்கு டைப் கொடுக்கணும். ஸோ தேட் நம்ம மெமரி அதிகமாக யூஸ் பண்ணிடாதபடி நம்ம தேவையான அளவு மட்டும் கொடுத்துக்கணும். ஸோ இப்போது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோன்னு வைங்க. ஸோ இப்போது ஒரு வேரியபிள் அதே எக்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் டைப் என்ன சொல்கிறேன்னா U8ன்னு சொல்கிறேன். ஓகே, அண்ட் ஐ எம் கிவிங் த வேல்யூ as 23. ஓகே, ஸோ இதை நான் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு எரர் வராது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் U8ஓட ரேஞ்ச் 0 to 255.
ஸோ இதுவே இப்போ எரர் எதுவும் வரல. ஸோ இதுவே நான் வந்து 255 மேக்ஸிமம் சொல்லியிருந்தேன். ஸோ லெட் மீ ட்ரை 256. ஸோ 256 ரன் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி கம்பைலர் எரர் வருது. என்ன சொல்லுது? ஸோ the literal 256 does not fit into the type U8 whose range is 0 to 255. ஸோ கிளியராக கம்பைலர் நம்மளுக்கு அந்த எரர் மெசேஜை கொடுத்துக்கிறது. ஸோ இதுதான் இங்கே மேஜர் இன்டீஜர் டைப்ஸ். ஸோ நம்மளுக்கு தேவையான டைப்ஸை ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நம்ம அது மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை டீட்டெயில்டாக நீங்கள் ஒவ்வொரு டைப்பும் எவ்வளோ நம்பர்ஸ் ரேஞ்ச் போகுது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்க்கும்போது யூ வில் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் இட். பட் ஃபார் அ பிகினர் ப்ரோக்ராமர் நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் டைப்பில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் நமக்கு ஒரு டைப் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இன்டீஜர் டைப் பார்த்தோம். அதில் நம்பர் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் இருந்துச்சு. I32, U32, I8, I16, I64 அப்படின்ட்டு நிறைய டைப்ஸ் இருந்துச்சு. அண்ட் கம்மிங் டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் we have only majorly two types. One is F32, another one is F64. ஸோ பேசிக்காக ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ எனி டெசிமல் பாயிண்ட் நம்பர், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2.0 இல்லை 2.8 அந்த மாதிரி நம்பர் டெசிமல் நம்பர் ஸ்டோர் பண்ணணுன்னா ஸோ ரஸ்ட்டில் அதோட டைப் பேர் வந்து இட் இஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். அண்ட் we have majorly two types, F32 and F64. ஸோ சொன்ன மாதிரி 32னா 32 bits of memory and 64னா 64 bits of memory, and it has their own respective ranges. ஸோ 32 bitsனா ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் 64 கம்பேர் பண்ணும்போது. 64னா நம்பர் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து, ஸோ ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு ரெண்டு டைப்ஸையும் அதோட வேல்யூஸை ரன் பண்ணி காமிக்குது. ஸோ இதுவே டிஃபால்ட்டாக இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்க்கு எந்த டைப்புமே கொடுக்காம விட்டிங்கன்னா டிஃபால்ட் டைப் வந்து என்னவாக இருக்குன்னா F64 இருக்கும். ஸோ அது நம்ம டைப் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கலனாலும் இட் வில் ஆட்டோமேட்டிக் டேக். அதுவே நீங்கள் இன்டீஜர் டைப் எடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட் டைப் வந்து I32. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டீஜர் டைப் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் டைப் இன் ரஸ்ட். ஸோ பேசிக்காக நம்ம இப்போ இன்டீஜர் டைப் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் டைப் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பேசிக்லி ரெஸ்ட்டில் நம்ம பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பாசிபிள். ஸோ அதுக்கு தான் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடிஷன் பண்ணியிருக்கோம், ஒரு டிஃப்ரென்ஸ் சப்ராக்ஷன் பண்ணியிருக்கோம், அண்ட் ஒரு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் ரிமைண்டர். ஸோ இதெல்லாம் இந்த ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக, ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர், சம்னா மைனஸ், ரிமைண்டர்னா மாடுலோ. ஸோ மாடுலோனா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 43 மாடுலோ 5னா ஸோ இதுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 3 வரும். ஏன்னா ஸோ 8 5s 40 கரெக்டாக. ஸோ 43ல் 40 வந்திருக்கு, நம்மளுக்கு ரிமைண்டர் 3 இருக்குது. ஸோ இந்த மாடுலர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி we can get the remainder of any two numbers. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கும்போது we'll get the output. ஸோ sum is 15 ஃபஸ்ட்டு கரெக்டாக வருது. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. அண்ட் மல்டிப்ளிகேஷன் 4 × 30 120 அண்ட் டிவிஷன் 5 10/2. ஸோ நம்ம ரிமைண்டர் 43 மாடுலோ 5னா ரிமைண்டர் 3. ஸோ இதெல்லாம் பேசிக் நம்ம mathematical operation with any types we can do in Rust. So it is a basic example. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்கேலார் டைப்ஸில் பார்க்கும்போது அடுத்ததாக பூலியன் டைப். ஸோ பேசிக்காக பூலியன் டைப் அப்படின்னா என்னென்னா, ஸோ எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த பூலியன் டைப், ஃப்ளோட்டிங், இன்டீஜர் எல்லாமே இருக்கும். ஸோ காமனாக ரஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ பேசிக்லி பூலியன் டைப்ஸுங்கிறது ஒன்லி 2 வேல்யூஸ் இருக்கும், எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டீங்கிறது ஒரு ட்ரூ அண்ட் எஃப்ங்கிறது ஃபால்ஸு. ஸோ டிஃபால்ட்டாக இங்கே வந்து நம்ம டைப் கொடுக்கல. ஸோ ட்ரூ நீங்கள் அசைன் பண்ணிட்டா இட் இஸ் அ பூலியன் டைப். ஸோ அது இம்ப்ளிசிட்டாக ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் டிடெக்ட். அண்ட் இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம பூலியன் டைப்னு ஸ்பெசிஃபை பண்ணி இங்கே ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் த பூலியன் டைப் அண்ட் வில் ட்ரை டு ரன் அண்ட் எக்ஸிக்யூட் டு சி த அவுட்புட் ஆஃப் இட். ஸோ நம்ம பார்க்க முடியுது 2 வேரியபிள்ஸ் அதோட வேல்யூ பூலியன் டைப் வேல்யூஸாக அவுட்புட் கன்சோலில் நம்மளுக்கு பார்க்க முடியுது. ஸோ திஸ் இஸ் பூலியன் டைப்ஸ். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஸ்கேலார் டைப்ஸில் பார்க்குற டைப் என்னென்னா கேரக்டர் டைப். ஸோ பேசிக்கலி இங்கே நம்ம 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் இஸ் சி. ஸோ அதுக்கு வந்து ஒரு கேரக்டர் ரிசல்ட் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஸ்ட்ரிங்குக்கும் இதுக்கும், ஸ்ட்ரிங் அசைன் பண்ணும்போது நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் கேரக்டருங்கிறப்போ ஒன்லி சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக இட் வில் டேக் த
it will detect the type. And இங்கே we are explicitly giving character typeனு, and இங்கே ஒரு கேரக்டர் கொடுக்குறோம், and இங்கே ஒரு எமோஜியும் கொடுக்குறோம். ஸோ இட் வில் ரெஸ்ட் வில் சப்போர்ட் ஆல் சம் யூனிகோட் கேரக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கும்போது வில் கெட் த டிசைர் அவுட்புட். ஸோ இதுதான் பேசிக் கேரக்டர் டைப். ஸோ இப்போ நம்ம ஸ்கேலார் டைப்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு காம்பவுண்ட் டைப்ஸ்.